டாக்டர் சார், என் பொண்ணு அம்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க. பாவம், அவ வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன சார் நின்னுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அவளுக்கு வைத்தியம் பாருங்க. அவளால வலி தாங்கிக்க முடியாது. ஏகப்பட்ட ரத்தம் வேற போயிருக்கு. அவ சின்ன குழந்தை சார். ஏன் இவ்வளவு பெரிய மிஷின்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறோமா, அதுக்கு தான் இதெல்லாம் எடுத்துட்டு போறோம். ப்ளீஸ்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? உள்ள இருக்கிறது ஏன் குழந்தை சார். நான் கொடுத்த பால் எல்லாம் ரத்தமா ஓடுறத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? நான் உங்களை தான் கடவுளா நம்பிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி என் கையில கொடுத்துருங்க. நான் உள்ள வரேன் டாக்டர். என்ன பார்த்து அவ எந்திரிச்சு உட்கார்ந்துருவா. என்னை உள்ள கூட்டிட்டு சரளா, சரளா கொஞ்சம் அமைதியா இருமா. அம்முக்கு எதுவும் ஆகாது. நீ என் கூட வா. நீங்க போங்க டாக்டர். என்ன ஹாஸ்பிடல் இது? இன்னும் வைத்தியத்தையே ஆரம்பிக்கல. என்னையும் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு அங்க வலியில எப்படி துடிக்கிறாளோ தெரியலையே. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆண்டி அழாதீங்க ஆண்டி, நம்ம அம்மாக்கு எதுவும் ஆகாது. நம்பிக்கையோட இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அவளால வலிய கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத மாப்பிள்ள. போன முறை ஆக்சிடென்ட் ஆனப்போ அவ எப்படி அழுதாரு நீங்களே பாத்தீங்கல்ல. அதுலயும் இந்த தடவை கண்ணாடி துண்டல அவ உடம்புல குத்தி கிழிச்சு எவ்வளவு ரத்தம் போச்சு. சின்ன வயசுல பென்சில் செய்யும் போது கைய வெட்டிக்கிட்டா கூட ஓன அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு ரத்தத்தை பார்த்தா அவ்வளவு பயம். நேரா என்கிட்ட தான் ஓடி வருவா. நான் அவ கூடவே இருக்கணும் மாப்பிள்ள. நான் உள்ள போய் பாக்கட்டுமா? ஆண்டி, உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கங்க. அவர் அம்மாக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. பாட்டி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது பாட்டி? என் அம்மா யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? அவன் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணனே. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நீ அழக்கூடாதுமா பிரக்யா. தைரியமா இருக்கணும். நம்ம அம்முக்கு எதுவும் ஆகாதுமா. கடவுள் மேல நம்பிக்கை வை. நான் சொல்றத கேளு. அந்த கடவுள் நல்லவங்களை கைவிடவே மாட்டாருமா. மனச தளர விடாது. தைரியமா இருமா. என்னால தாங்கவே முடியல பாட்டி. அது என் மேல விழுந்திருக்க வேண்டியது. ஆனா அம்மா என்ன காப்பாத்த போய் அவ மேல எந்த தப்பு இல்ல பாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அது என் மேலதான் விழுந்திருக்கணும். அம்மா மேல விழுந்திருக்க கூடாது. வேண்டாம் வேண்டாம்மா பிரக்யா, நீ அழாத. இத பாருமா, இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அது நடந்துருச்சு. எல்லாமே நம்ம தலையெழுத்துப்படிதான் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காக நீ ஒன்ன குத்த சொல்லிக்காதமா. அப்படி இல்ல பாட்டி. ஏதோ தப்பா நடக்க போகுது, எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொன்னல. அதுக்கு பயந்துதான் அவங்க 2 பேருக்கும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இருந்தோம். இப்படி டாக்டர், அம்மா எப்படி இருக்கா? ஆபரேஷன் பண்ணவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க முகத்திலயும் கழுத்திலயும் நிறைய கண்ணாடி துண்டுகள் குத்தி இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு வெளியே எடுத்திருக்கோம். டாக்டர் சார், அவ நல்லா இருக்கால? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்பா கடவுளே, உன்னோட அருளும் ஆசீர்வாதமும் என் குழந்தைங்களுக்கு எப்பவும் இருக்கணும். ஆலியா, ஆலியா, டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டியா? தேங்க் காட் ஆலியா, அம்மு அபாய கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொல்றாரு. அப்படின்னா அவ சீக்கிரமே குணமாயிடுவாள. நாங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோம். நான் தான் அவளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பிரபா. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இருந்தாலும் இப்பவும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்? அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா மொத்தமா செதஞ்சு போயிடுச்சு. ஃபேஸில் சில மசில்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பேண்டேஜை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் நார்மலாக இருக்காது. அவங்க தொண்டையில் இருக்கிற வோக்கல் கார்டையும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வோக்கல் கார்டு ஒன்று சேர்ற வரைக்கும் அவங்களால பேச முடியாது.
ஒரு சில கண்டிஷன்ஸ்ல ஒன்று சேராமையும் போகலாம். நிரந்தரமா அவங்களால பேச முடியாமையே போயிடலாம். அவளால பார்க்க முடியும்ல, அவளால நடக்க முடியுமா டாக்டர்? அவளால என் கையை பிடிச்சி எழுந்து நடக்க முடியும்ல டாக்டர்? அவளால நான் பேசுறத கேட்க முடியும்ல டாக்டர்? அவளோட குழந்தைத்தனம் மட்டும் மாறாதுல்ல? சொல்லுங்க டாக்டர், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க அழகும் குரலும் மட்டும்தான் இருக்காது. அவ இதை தாங்கிப்பாளா? பிரபா, ஆலியா, என் அம்மு எப்படி இருந்தாலும் அவளை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவ உயிரோட இருக்காங்கிறது எனக்கு நிம்மதியா இருக்கு. கடைசி வரைக்கும் நான் அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். எனக்கு அவ இருந்தா போதும். சீரியஸ்லி, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. என் அம்மு என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும் ஆலியா. டாக்டர், நாங்க அம்மாவை இப்ப பார்க்கலாமா? இல்ல, இப்ப முடியாது. இன்னைக்கு அவங்கள ஐசியூல எங்க சூப்பர்வைஷன்ல வச்சிருக்கோம். நீங்க வேணும்னா நாளைக்கு அவங்கள பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஆண்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அம்முக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரமா குணமாயிடுவா. நீங்க வீட்டுக்கு போங்க ஆண்டி. நான் தான் இங்க இருக்கேன்ல. நான் அவ கூடவே இருந்து அவளை நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ். எனக்கு புரியுதுப்பா. நீ அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன? 1000 தான் இருந்தாலும் நான் அவளை பெத்த விளாச்சு. அவ கூடவே இருக்கணும்னு மனசு துடிக்குது. இந்த நிலைமையில அவளை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? ஆண்டி ப்ளீஸ், நான் சொன்னா கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்களால இந்த பிரஷரை தாங்கிக்க முடியாது. நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். நீங்க முதல்ல நானும் கிளம்புங்க. உன் கூடவே இருக்கிறேன் பிரபா. எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? மேடம், நாங்க கேக்கெல்லாம் அட்ரஸ் தான் டெலிவரி பண்ணுவோம். இந்த மாதிரி ரோட்ல டெலிவரி பண்ண மாட்டோம். இந்த லொகேஷனை கண்டுபிடிக்கவே டைம் ஆயிருச்சு. ரொம்ப பேசாத. கேக் கொடுத்தாச்சுல, கிளம்பிட்டே இரு. கமான் கமான், கண்டினியூ பண்ணு. கேக்க நீ ஆர்டர் பண்ணிட்ட, பாட்டை நாங்க பாடட்டுமா? சொல்லு, ஆரம்பிக்கலாமா? நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நீ எந்த வழியில போறேன்னு எங்க 2 பேருக்குமே தெரியலையே. அதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னா உன்னை நாங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். நீங்க எந்த வழியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆலியா, இந்த அப்பாவித்தனெல்லாம் உன் ஃபேஸுக்கு சூட்டே ஆகல. எதுக்கு ட்ரை பண்ற? இங்க என்ன நடக்குதுன்னு எங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்காக இப்ப செலிப்ரேட் பண்ற? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். ஏன் இஷ்டத்துக்கு நான் கேக் கூட சாப்பிடுவேன்? அதுக்குன்னு ரோட்லயா? இன்னைக்கு உன் பர்த்டேவா இல்ல கிறிஸ்மஸா? எதை கொண்டாட கேக் வெட்டுற? நீ எதனால இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு முட்டாள கேட்டா கூட சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம ரிசப்ஷன்ல அம்மாவுக்கு நடந்த அந்த சம்பவம் ஆக்சிடென்ட் இல்ல, பிளான் பண்ணிருக்காங்க. யாரோ அம்முவை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல அம்மு சாகிறதுனால யாருக்கு அதிக லாபம்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாண்ட்லியர் உண்மையிலேயே பிரக்யா மேலதான் விழுந்திருக்கணும். பிரக்யாவை காப்பாத்த போய் தான் அந்த அம்மா மேல அது விழுந்துச்சு. அதனால கொலையாளியோட மோட்டிவ் அண்ட் பிளானிங் எல்லாமே பிரக்யாவை கொல்றதுதான். சரியா சொன்ன தனு. என்ன அழியாது, நாங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இதெல்லாம் பண்ணது நீதானே, ஏன் சொல்ல தயங்குற? நம்ம 3 பேரும் ஒரு டீம். நீ இந்த மாதிரி தனியா எல்லா வேலையும் செஞ்சனா எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனாலதான் கேட்கிறேன், ஒழுங்கா சொல்லிடு. சொல்ல மாட்டேன்னா அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ தனியாள் ஆயிடுவேன்.